உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சிலம்பம், என்னப்பா நீ ஒரு விஐபி வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில இருக்க? விஐபி எங்க? யார பாத்துடுற? வேற விஐபின்னு சொன்னீங்களே, எங்க? இட்ஸ் மீ. ஓ சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். என்ன ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? அதுவா, அது அந்த டாக்டர் மேடம் பத்தி தான். டாக்டர் மேடம் பத்தியா? ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க வந்தாங்கல்ல, அப்போ அவங்க பொண்ணு கையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரேவதியும் மாப்பிள்ளையும் அவங்க பார்க்க முடியாதபடி அவங்க கண்ணிலே அடிபட்டுருச்சு. கரெக்ட். இதெல்லாம் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி நடக்கல. யாரு சொல்லி வச்ச மாதிரி? நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலையே. இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி பண்றாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன சிலம்போ நீ? எப்பா அதுவும் ஆக்சிடென்ட் இதுவும் ஆக்சிடென்ட், இதுல என்ன உனக்கு டவுட்? இல்ல, ரெண்டுமே நம்ம வீட்டு சம்பந்தப்பட்டே நடந்திருக்கல, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நிஜமாவே நடந்தது ஆக்சிடென்டா இல்ல யாராவது பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு சந்தேகமா இருக்கு. ஏப்பா சிலம்போ, பிளான் பண்ணி நடந்தா அது எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? ஆக்சிடென்ட் அப்படினாலே தற்செயலா நடக்கிறது தானே? எனக்கு வந்து சந்தேகம் உண்மையா இருந்துச்சுன்னா நடந்தது ரெண்டுமே சதி வேலையா தான் இருக்கும். அப்படியே சதி வேலையா இருந்தா அது யார் பண்ணிருப்பாங்க? ஏப்பா யார் செஞ்சிருப்பா? அதைத்தான் கண்டுபிடிக்கணும். போன காரியம் என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எல்லாம் சக்சஸ் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பா, நீ வர கொஞ்சம் லேட் ஆனதும் நான் பயந்தே போயிட்டேன். அந்த டிரைவர் எங்க முந்திக்கிட்டு போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானோன்னு உள்ளுக்குள்ள ரொம்ப கலக்கமாவே இருந்துச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த டிரைவரை அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க விட்டுருவனா? ஆனா நான் சந்தேகப்பட்ட மாதிரி அவன் அங்க வந்துட்டான். கொஞ்சம் லேட்டா போயிருந்தா கூட அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான். நான் முந்திட்டு போனதால மயக்க மருந்து பாட்டில கார்ல இருந்து எடுத்துட்டேன். பாவம், அவன் எந்த எவிடன்ஸும் கிடைக்காம ஏமாந்து போயிருப்பான்ல. இந்த மாய கிட்ட போட்டி போட்டு அவனால ஜெயிக்க முடியுமா? அந்த சாமுண்டீஸ்வரி எவ்வளவு டெரரான பொம்பளை. ஆனா அவளையே நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இவெல்லாம் நமக்கு ஏமாத்துறோம். கல்யாணம் வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதும். அப்புறம் அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடா முறைக்கிற? அத்தை உனக்கு இறக்கம் காட்டி இங்க இருக்க சொன்னா நீ இருந்துருவியாடா? ஒழுங்கா பொட்டி படிக்க கட்டிட்டு போடா, இல்லன்னா உன் கை காலை உடைச்சி உன்னை ஹாஸ்பிடலுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. சிலம்போ, நான் என் பொண்டாட்டிக்காக உங்ககிட்ட வீரமா பேசுற மாதிரி பேசுவேன். ஆனா நீ கண்டுக்க கூடாது சிலம்போ, கண்டுக்க கூடாது. நானும் நீயா போவன் வெயிட் பண்ணி பார்த்தாலும் நீ போக மாட்டியாடா? என்னோட இன்னொரு முகத்தை காட்டினாதான் நீ துண்ட காணோம் துணிய காணோன்னு ஓடுவன்னு நினைக்கிறேன்டா. அக்கா, மாமா உண்மையிலேயே அவளை திட்டிதான் சவுண்ட் விடுறாரு. நாம தான் டவுட் பட்டோம். மன்னிச்சுக்க சிலம்போ, என்ன மன்னிச்சுக்க. நான் சத்தம் விடுறது எல்லாமே அவங்களுக்காக தான். இதெல்லாம் நீ உண்மை நம்பிராத சிலம்போ. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற நட்பு அப்படிப்பட்ட நட்பு. நீங்க பார், உன்னை கடைசியா வார்ன் பண்றேன். உன்னால இந்த வீட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். அத்தை மாதிரி சுற்றுவேன் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அத்தை துப்பாக்கி எடுத்து நானே உன்னை சுற்றுவேன். ஆமாண்டி, உங்க மாமா அந்த டிரைவரை கோபத்துல கண்ணா பின்னான்னு திட்டுறாரு, சுற்றுவன் வேற சொல்றாரு. நிஜமாவே அவனுக்கு எதிராக தான் இருக்காரு. இங்க பாரு சிலம்போ, உனக்கு நல்லா தெரியும் நான் ஒரு டம்மி பீஸ். நான் பேசுற எதையும் நீ பெருசா எடுத்துக்காத.
பொம்பளைங்களுக்கு முன்னாடி மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வா. என் மாமா அப்படி பேசினதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காத ப்ளீஸ். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் தப்பாலாம் நினைக்கல. ம். இவங்க இந்த நேரத்தில் எங்க தனியா போறாங்க? வா சந்திரா. சாரி, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். சாரிங்க, அந்த வீட்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, என்ன விஷயம் சொல்லு. அந்த கலச விஷயத்துல அவன் இது வரைக்கும் பெருசா எதுவும் செய்யல. ஆனா அவனுக்கு என் மேல டவுட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது அப்படியே இருக்கட்டும் சந்திரா. ரேவதி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாமளும் மாட்டக்கூடாது, அந்த மகேஷ் மாயாவும் மாட்டக்கூடாது. அப்பதான் உங்க அக்கா கரிய கல்யாண மண்டபத்துல வச்சு அவமானப்படுத்த முடியும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா எனக்கு ஒரு சின்ன யோசனை. என்ன யோசனை சந்திரா? அந்த டிரைவரை பார்த்து நாம பயப்படுறதை விட அவன் நம்மள பார்த்து பயப்படுற மாதிரி செய்யணும். அவன் பயப்படுற மாதிரி நாம என்ன செய்ய முடியும்? செய்யலாங்க. அந்த டிரைவர் யாரு என்னங்கிற விவரம் நம்ம யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாது. அவன் பேரு என்னன்னு கூட அந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியாது. மண்டபத்துல அவன் மேல பிரச்சனை வந்தப்ப கூட அவன் யாரு என்னங்கிற விஷயத்த சொல்லாம கல்லூலி மங்க மாதிரி தானே நின்னுட்டு இருந்தான். அவன் நேர்மையானவனா இருந்திருந்தா எல்லாத்தையும் சொல்லிருக்க வேண்டியதானே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.